ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எல்ஜி ஆண்ட்ராய்டு மொபைலு. இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து சார்ஜிங் போர்ட்டை வந்து உடச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சார்ஜிங் போர்ட்டு தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாடலோட நேம் வந்து LG-K5350. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு டிஸ்அசம்பிள் பண்ணிடலாம். ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் போர்டை மட்டும் தனியாக எடுத்துடலாம். மெயின் போர்டை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இந்த சார்ஜிங் போர்ட்டு தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். சார்ஜிங் கனெக்டரை ரிமூவ் பண்ணும்போது ஹீட் பண்ணி தான் எடுப்போம். ஹீட் பண்ணும்போது வேறு எந்த காம்பனன்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹீட்டிங் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிடலாம். ஓகே, தேவையான அளவுக்கு ஒட்டியாச்சு. லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சார்ஜிங் கனெக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல மைக் வருது, மைக்கில் படாத அளவுக்கு பண்ணணும். ஓகே, இப்போ ப்ளோயரில் வந்து ஹீட் வந்து 350, ஏர் வந்து 5 வச்சுக்கலாம். வச்சுட்டு ஹீட் பண்ணி பழைய கனெக்டர் எடுத்துடலாம். ஓகே, சேஃப்டியாக எடுத்தாச்சு பழைய பின்னை. டீசால்டரிங் விக்க வச்சு பழைய லெட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஓகே, பழைய லெட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஹோல்ஸ் தெரியும். புது லெட்டை வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ புது லெட்டை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பழைய டேமேஜான கனெக்டரை வந்து எடுக்கும்போது மேலேருந்து ஹீட் பண்ணி எடுத்தோம். இப்போ அது ஃபிட் பண்ணும்போது வந்து அடியிலேருந்து ஹீட் பண்ணி தான் ஃபிட் பண்ண போகிறோம். ப்ளோயரில் அதே ஹீட் அண்டு ஏர் வச்சுக்கலாம். இதான் அதோட புது கனெக்டரு. அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக இப்போ ப்ளோயரில் அதே ஹீட்டு ஏர் மட்டும் வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக பொசிஷன் பார்த்து இதில் வச்சிடலாம். இப்போ அடியிலேருந்து ஹீட் பண்ண போகிறோம்.
ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஹீட் ஆறட்டும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டான பொசிஷனில் உட்கார வச்சாச்சு. அந்த 5 லெக்கும் அந்த 5 லெக்கோடு சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் ஆறினதுக்கப்புறமா வோல்ட் செக் பண்ணிடலாம். சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு வோல்ட் செக் பண்ணிடலாம். 20ல் வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு 5.19 வந்துருச்சு. வோல்ட் கரெக்டாக வருது. அசம்பிள் பண்ணிட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு. ஸ்க்ரூ போடாமல் பேனல் மட்டும் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு சார்ஜிங் வோல்ட் கரெக்டாக போதான்னு செக் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. இதில் காமிக்குது சார்ஜிங்னு சொல்லிட்டு. டிஸ்பிளே சரியில்லைங்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.